முரளி, எப்பா முரளி, கொஞ்சம் எழுந்து போய் பால் வாங்கிட்டு வாடாப்பா. வேற வேலை இல்லை, போமா. ஏன்னா அப்பா தானே போய் பால் வாங்கிட்டு வருவார். இன்னைக்கு ஏன் என்ன துரத்துற? அவருக்கு உடம்பு சரியில்லைடா. ராத்திரி பூரா மூச்சு விடாமல் திண்டாடிட்டு இருந்தார். 4 மணிக்குத்தான் செத்த கண்ணு அசந்தார். எழுப்ப வேணான்னு பார்க்குறேன். கொஞ்சம் போயிட்டு வாடாப்பா. அது என்ன கிரிக்கெட்டோ, அது என்ன கமாண்ட்ரியோ, ஓயாமல் ஒழியாமல் பக்கத்திலே கை குழந்தை விட்டுட்டு தூங்குற மாதிரிண்ணா. ராத்திரியெல்லாம் டிரான்ஸ்மிஷரை கட்டிண்டு படுத்திருக்கு. ஒருத்தரையும் தூங்க விடாமல் ராத்திரி 12 மணி வரைக்கும் இதை அலை விட்டுட்டு இருந்தியே, போறாதா? கரபுரான்னு என்னமோ இந்தியில் பெண்ணாத்தின்னு இருந்தா. ஒரு அளவும் புரியலை. ஆமா, அப்படியே இங்கிலீஷில் பேத்தினா மட்டும் உனக்கு புரிஞ்சிட போறதாக்கும். கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாம பேசாம இருமா. என்னடா அது, ஒரு நாளையா சொல்லிகிட்டே இருக்கேன், எழுந்திருக்காம சுவாரஸ்யமாக கமாண்டரை கேட்டுட்டே இருக்கியே. இப்போ லீவ் தானே, சாவகாசமாக மத்தியானம் இந்த 7:30 கேட்கறது தானே. ஐயா வர வரைக்கும் அம்மாசை காத்துட்டு இருக்குமாக்கும். மத்தியானம் ஏது மேய்ச்சி வேடிக்கையாக தான் இருக்கு போ. முன்னெல்லாம் இந்த கிரிக்கெட்டை படபடக்கிற வெயில் ஆடுவா. இப்போ என்னவோ இந்த சனின்னு பாதி ராத்திரியில் ஆடின்னு இருக்கா. இப்போ நீ பாலுக்கு போக போறியா இல்லையா? அந்த ஊர்ல இப்போ மத்தியானமா. சி, இது என்னடா பெரிய நியூஸ் என்ன போச்சு. போமா, போர் அடிக்காத. ஆண்டாளை போக சொல்லு. ஏண்டாப்பா, காலங்காத்தால எழுந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டாமோ? ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கே? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லைம்மா. அச்சோ, கதகதன்னு இருக்கேப்பா. இன்னைக்கு பச்சை தண்ணியில் குளிக்காத, மோர் குத்திக்காத. இப்போ கஷாயம் ஏதாவது வச்சு தரட்டுமா? ஐயோ, கசப்பு கஷாயம் வேண்டாமா. நான் வேணும்னா இப்போவே படுத்துடுறேன். இந்த உடம்போட உன்னை தனியாக விட்டுண்டு ஊருக்கு போகணுமேன்னு இருக்கு. அங்கே போனாலும் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன். நீ எப்படி இருக்கியோ என்னமோன்னு மனசு திக்குன்னு தான் அடிச்சுட்டு இருக்கும். பேசாமல் என்னோட நீயும் ஊருக்கு வந்துடுறியாப்பா. என்னம்மா வளர்ற? கடையை விட்டுட்டு ஒரு மாதம் போபாலே வந்து உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இப்போ தான் பிஸ்னஸ் பிக்கப் பாயிண்ட் இருக்கு. என்ன பிஸ்னஸோ, என்ன பிக்கப் பாயிண்ட் இருக்கோ, ஆண்டவன் தான் வெளிச்சம். உன் மாமனாருக்கு நீ ஷாப் வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலை. கடை வைக்க பணத்தையும் கொடுத்துட்டு வாயில் வந்தபடி பேசின்னு இருக்கான். தொட்டிலையும் ஆட்டிட்டு குழந்தையும் கிள்ளி விடுறதுன்னு ஏதோ வசனம் சொல்லுவாளே, அது மாதிரினா இருக்கு சிவராமன் பேசுறது. அன்னைக்கு எனக்கு மானம் போயிட்டுது, பதில் பேச முடியாமல் வந்துட்டேன். நீ ஏண்டாப்பா அவங்கிட்ட போய் பணம் கேட்ட? இது என்னடா வம்பா இருக்கு? நீ தானே கேட்க சொன்ன. ஏதோ பேச்சுக்கு சொன்னேன், உடனே போய் கேட்டுடுறதா? இந்த விஷயத்துலலாம் உனக்கு சித்தே போகாது. பணம் கொடுத்துருக்கோமுங்கிற திமிரில் தானே மனுஷன் நம்ம இப்படி எனக்காரமாக பேசுகிறா. இந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் நீ லாயக்கு இல்லையா? உனக்கு சாமர்த்தியமே போகாதான். இவன் பொண்ணு தான் புத்திசாலியா. பொண்ணை கொடுத்தவன் தன் மாப்பிள்ளையை பற்றி பெத்தவர்கிட்ட கேவலமாக பேசுகிறானே, இவனுக்கு மூளைகளை இருக்கா? ஏமா, ஊருக்கு வடுமாங்காய் எடுத்துகிட்டு போகணும்னே ஆலிஸ் பாட்டில் எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம், நான் பெரிய ஜாடியில் எடுத்துட்டு போகிறேன். குழம்பு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுடு.